இப்போ இந்த தேர்தல் நெருங்குற சமயத்துல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த முதியோர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட பல நல்ல திட்டங்களை எல்லாம் அளிக்கப்பட்டு வந்த பல உதவிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு இறுதி நேரத்தில் அதே திட்டங்களை கடைசி ஒரு 6 மாத காலத்தில் திமுக அறிவித்ததுதான் இப்பொழுது முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாவே நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு வாக்காளர்களை வாங்கி விடலாம், கடந்த காலத்தினுடைய தங்கள் தவறுகளை எல்லாம் இந்த பணத்தை வைத்து மறைத்து விடலாம் அப்படிங்கிற திமுகவினுடைய ஒரு தவறான முடிவாகவே நாம் பார்க்க வேண்டியது. மக்கள் என்ன எண்ணத்தில் இருக்காங்கன்னா, நம்ம பணம் தான், ஏன் நம்ம வரி பணம் தானே நம்ம கொடுக்குறாங்க, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க, நம்ம ஏன் விடணும்னு வாங்கிக்கிறாங்களே தவிர இது ஒன்றும் இந்த பணத்தை வாங்கி கொண்டு பணம் கொடுத்துட்டாங்க, அதனால கடந்த கால ஆட்சி அருமையா இருந்துச்சு, நம்ம ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு எல்லாம் போட மாட்டாங்க. திமுக கூட்டணி அப்படியே ஒட்டி இருக்கிறது, அதுல எந்த விரிசலும் ஏற்படவில்லை. எனவே அந்த வாக்குகள் அப்படியே அவங்களுக்கு போயிடும். ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படியே இல்லை. விஜய் தனித்திருக்கிறார், சீமான் தனித்திருக்கிறார், அதிமுக வலுவாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை தான் இந்த பத்திரிகை ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாக உருவாக்கி இருக்காங்க. ஆனால் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக தோல்வி பயத்துல ரொம்பவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகள் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்புறம் மூத்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதற்கு முன்பு இந்த கோடை காலத்திற்கு சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் நெருங்குற சமயத்துல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த முதியோர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? கடந்த 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய அது நடைபெற்ற குறைபாடுகள், பிழைகள், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதை மருந்து நடமாட்டம், இவையெல்லாம் கடைசி நேரத்துல மக்கள் மறக்கடிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு உத்தியா தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த நிகழ்வுகள் எல்லாம் இயல்பாக தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி நடந்திருக்கிறது, காவல்துறையும் மீறி நடந்திருக்கிறது அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கலாம். அதே வேளையில் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் தொடக்கத்திலிருந்தே கொடுக்கப்பட்டு வந்திருந்தாலும் அதையும் நம்ம ஏத்திருக்கலாம். ஸோ இது நலத்திட்டங்கள்லாம் தொடக்கத்துல இருந்து பண்றாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத காவல்துறை எவ்வளவு சிரமப்பட்டு அதை கட்டுப்படுத்தினாலும் குற்றவாளிகள் பெருகி கொண்டேதான் இருக்காங்க. இது ஒரு பன்னாட்டு சதியா கூட இருக்கலாம், அல்லது வடநாட்டு சதியா கூட இருக்கலாம் என்று கூட நாம் கடந்து போய் விடலாம். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட பல நல்ல திட்டங்களை எல்லாம் அளிக்கப்பட்டு வந்த பல உதவிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு இறுதி நேரத்தில் அதே திட்டங்களை கடைசி ஒரு 6 மாத காலத்தில் திமுக அறிவித்ததுதான் இப்பொழுது முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாவே நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எடுத்துக்காட்டா இந்த லேப்டாப் என்பது நிறுத்தப்பட்டது இடையில, அவர்கள் கொடுக்கவே இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. இறுதி நேரத்தில் கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில லேப்டாப் ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டமாக இருந்தது என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்து இந்த லேப்டாப்பையும் கொடுத்துருவோம் என்பதாக கொடுக்கிறாங்க. அதே போல இந்த பொங்கலுக்கான பரிசு தொகை இதையும் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க திமுக. இறுதி காலத்தில் ஒரு 6 மாத காலத்திற்குள் தேர்தல் வருவதற்கு முன்பாக கொடுக்கிறாங்க. தற்பொழுது அதே போல இந்த உரிமை தொகை என்கிற பணத்தையும் ஒட்டுமொத்தமாக 3 மாதத்திற்கு சேர்த்து கொடுக்கிறது. இதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்க உரிமை தொகை என்பது ஒரு திட்டம், மாதந்தோறும் பெண்களுக்கு அளிக்கப்படக்கூடிய திட்டம்னா அது மாதந்தோறும் அது பாட்டில் அது வரவு வைக்கப்பட்டு கொண்டே இருக்க போகிறது. அதுல ஒண்ணும் பெரிய ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டாம்னு சொல்ல போகுதா, நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்ல போகுதா? கிடையாது. ஏன்னா அரசினுடைய திட்டம் அது தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடியும் வரையிலும் மாதந்தோறும் கொடுக்கலாம் என்பது அதற்கு எந்த தடையுமே தேர்தல் ஆணையம் விதிக்க போறதில்லை. ஆனால் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து கூடுதலாக ஒரு 2000 ரூபாய் கோடை விடுமுறைக்காக ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு 5000 ரூபாய் வரவு வைத்தது என்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக வைத்து மக்களுக்கு இந்த பணத்தாசையை ஊட்டுவதற்கான செயல்பாடாக தான் பார்க்கிறோம். அதே போலதான் இப்பொழுது இந்த பணம் வரவு வைக்கப்பட்டு 2000 ரூபாய் பணம் மாற்றுத்திறனாளிகள், மூத்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணமும் அதேதான். பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு வாக்காளர்களை வாங்கி விடலாம், கடந்த காலத்தினுடைய தங்கள் தவறுகளை எல்லாம் இந்த பணத்தை வைத்து மறைத்து விடலாம் அப்படிங்கிற திமுகவினுடைய
ஒரு தவறான முடிவாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இயல்பா நீங்க இப்ப செஞ்சுட்டு போயிருக்கலாமே. மக்களுமே வந்து இந்த பணத்தை காமிச்சு அந்த பணம் ஆசையில மயங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளாலையுமே பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ சிறப்பு தொகையா அவர்கள் கொடுக்கறத வந்து மக்களுமே ஏத்துக்கிறாங்களே. ஏன்னா 2021ல 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாயாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 1200 ரூபாய், அதாவது 200 ரூபாய் தான் உயர்த்தி இருக்காங்க. 500 ரூபாய் வந்து வழங்கப்படல அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இப்ப மக்கள் மத்தியில, ஏன்னா 2021ல அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி தானே சார். இப்ப மக்களும் இந்த இடத்துல ஏமாறுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். இல்ல நீங்க மக்கள் ஏமாறுறாங்களா? நீங்க வேணா வாங்கம்மா, நம்ம வந்து நீங்க உங்களது ஊடக குழுவை கூட்டிட்டு வாங்க, நம்மளும் வந்து அப்படியே போவோம் மக்கள்கிட்ட போயிட்டு, சும்மா நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்களேன். சாலையில் போற ஒருத்தரை கூப்பிட்டு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு வாக்களின்னு சொல்லி பாருங்களேன். நம்ம கன்னத்திலேயே அவங்க வந்து வாக்கு கொடுத்துருவாங்க. காரணம் என்னன்னா, எனக்கு எதுக்கு நீ பணம் தரேன்னு கேட்பாங்க. நான் என்ன பணம் கொடுத்து நீ வந்து இதை வாங்குறியான்னு கேட்பாங்க. ஆனா இது ஏன் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான எண்ணம், இது நம்முடைய பணம், நம்முடைய வரி பணத்தை தான் இவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை நம்ம ஏன் வாங்கிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் வாங்குறாங்க. நீங்கள் அதனால வந்து இவர்கள் வந்து இது ஒருவேளை தமிழ்நாடு அரசு நாங்க பணம் கொடுத்துருக்கிறோம், அதனால நீ ஓட்டு போடு அப்படின்னு சொல்ல வந்தாங்கன்னா, யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்குன்னு இது அதை வந்து இதே திமுக தான் வந்து சுயமரியாதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, பெண்ணுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா பெண்களுக்கு எல்லாம் நீங்க பணத்தை கொடுத்து அதே போல இது போன்ற இறுதி நேரத்தில் பணத்தை வந்து வாரி வீசி அவர்களை ஒரு சுயமரியாதை இழக்க செய்யக்கூடிய செயலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னா அடுத்த நொடியே வந்து இது திமுகவிற்கு எதிர்விளைவை ஏற்படுத்திடும். மக்கள் என்ன எண்ணத்துல இருக்காங்கன்னா, இது நம்ம பணம் தான், ஏன் நம்ம வரி பணம் தானே நம்ம கொடுக்குறாங்க, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க, நம்ம ஏன் விடணும்னு வாங்கிக்கிறாங்களே தவிர, இது ஒன்றும் இந்த பணத்தை வாங்கி கொண்டு பணம் கொடுத்துட்டாங்க, அதனால கடந்த கால ஆட்சி அருமையா இருந்துச்சு, நம்ம ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு எல்லாம் போட மாட்டாங்க. அப்படி விழக்கூடிய ஓட்டு விழுக்காடு மிக மிக சொற்பமா தான் இருக்கும். புள்ளி 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 சுழியம் சுழியம் 1 1 அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குமே தவிர, பெரிய அளவு எண்ணிக்கையிலாம் இந்த பணத்துக்காக எல்லாம் வாக்குகள் விழாது. அப்படின்னா அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு வாக்காளர்களை எவ்வளவு வந்து பணம் கொடுத்தா மக்கள் ஏமாறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திமுகவினர் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதானே இந்த தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திமுக வெளிப்படுத்துறாங்க சார். கடந்த தேர்தல்கள் அப்படி இருந்திருக்கலாமா? ஆனா இந்த தேர்தல், வரக்கூடிய தேர்தல் அப்படி இருக்க போறது இல்ல. இதுதான் நம்ம வந்து திமுக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இது இருக்க போகுது. என்ன காரணம்னா, கடந்த தேர்தலில் நீங்க பணம்ங்கிறது வந்து எல்லா வாக்காளர்களும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப 5 கோடி வாக்காளர் இருக்காங்கன்னா 5 கோடி வாக்காளர்கள் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணத்தை வாங்கி கொண்டு வாக்குகள் செலுத்தக்கூடிய ரொம்ப மிக ஒரு குறுகிய எண்ணிக்கையுடைய அந்த கடைசி நேரத்துல முடிவை மாற்றக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அவங்க பணத்தை கொடுப்பாங்க. ஆனால் அவர்களும் தற்பொழுது விழிப்புணர்வு பெற்றிருக்கிறாங்க. இவங்க எதுக்கு இவ்வளவு இந்த நேரத்துல பணத்தை கொடுக்குறாங்க, இது ஓட்டுக்கு தான் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கறது மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. எனவே இந்த தேர்தலில் இந்த பணத்தை வாங்கி கொண்டு பணம் கொடுப்பவர்கள் அவர் என்ன தவறு செய்தாலும் அதையெல்லாம் மன்னித்து விட்டு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் வந்து அது மாற்றம் பெறும், அல்லது அதனுடைய அளவு குறையும். அப்படிப்பட்ட வாக்காளர்களுடைய அளவு நிச்சயமாக இந்த தேர்தலில் குறையும் சொல்லலாம். முழுதாக இல்லாவிட்டாலும் கூட, முழுதாக அவர்களை வந்து யாரும் அப்படி வந்து நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவருடைய எண்ணிக்கை நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், விழிப்புணர்வு அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பா வாக்குகளுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரும் பரப்புரையே இப்ப வந்து மக்கள் மத்தியில போகுது. யாரு காசு யாருகிட்ட கொடுத்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெறுமனே ஒரு 5000 10,000 கொடுத்துட்டு 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி இவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில ஆழமா வேரூன்றி இருக்கு. எனவே இந்த தேர்தலில் அது சாத்தியம் இல்லை, அல்லது அது மிக குறைவான அளவுக்கு தான் வேலை செய்யும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா 2026ல மீண்டும் ஆட்சிக்கு வர்றதற்கு திமுகவினருக்கு அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாக ஒவ்வொரு கருத்து கணிப்புலையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா 2வது முறையா திமுக வந்து அதிமுக என்ற கட்சி தொடங்கியதற்கு பின்பு இப்ப வரை 2வது முறையாக வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது, வரலாறு கிடையாது. இருந்தாலும் இந்த முறை அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எதை அடிப்படையா வச்சு சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, எல்லா ஊடகங்களுமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, பத்திரிகை ஊடகங்கள் பூராமே திமுகவிற்கு ஆதரவாகத்தான் எழுதுகின்றன, பேசுகின்றன. காரணம், அந்த அளவுக்கு அவர்களுக்கு விளம்பரங்களை அள்ளி வழங்குது திமுக. அன்றாடம் விளம்பரங்களை கொடுப்பதன் மூலமாக பத்திரிகைகளுக்கு வருவாய் கிடைக்குது. காட்சி ஊடகங்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாகத்தான், பெரும்பான்மையான விதிவிலக்குகளை விட்டுருவோம், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அனைத்துமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. சமூக ஊடகங்கள்ல கிட்டத்தட்ட 200க்கும் பக்கமான இந்த சமூக ஊடக யூடியூப் வலைதளங்களையே திமுக ஸ்பான்சர் செய்கிறது.
ஆக ஒட்டுமொத்தமாக பத்திரிகை ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாமே நீங்க வந்து தற்பொழுது பரப்பப்படக்கூடியது. அதே போல அந்த கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் போன்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு ஒரு பக்கம் வந்து இந்த பரப்புரையை மேற்கொள்றாங்க. இந்த ஒட்டுமொத்தமான பரப்புரை எப்படி இருக்குன்னா, திமுக கூட்டணி அப்படியே ஒட்டி இருக்கிறது. அதில் எந்த விரிசலும் ஏற்படவில்லை. எனவே அந்த வாக்குகள் அப்படியே அவங்களுக்கு போயிரும். ஆனால் அதிமுக, பிஜேபி கூட்டணி அப்படியே இல்லை. விஜய் தனித்து நிற்கிறார். சீமான் தனித்து நிற்கிறார். அதிமுக வலுவாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை தான் இந்த பத்திரிகை ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி நீங்க வந்து சமூக ஊடகங்கள் என்பது என்ன? அ அ கள நிலவரம் என்ன என்பது என்ன அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் இப்ப மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வெளிப்படையாவே தெரியுது. பல தகவல்கள் வந்து பொய்யாக இருக்கின்றன. சமூக ஊடகங்களிலும், காட்சி ஊடகங்களிலும் இருக்கின்றன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. எனவே கள நிலவரம் அப்படி இல்ல. இவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் இவர்களுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுவதற்கு இவ்வளவு தூரம் இழுபறியா இருக்கு. 2வது போகிற வருகிற லெட்டர் பேட் கட்சிகளை எல்லாம் அழைத்து ஆளுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய நிலையில தான் திமுக இருக்கு. திமுக தான் செய்த சாதனைகளால் ஒரு பெரும் வெற்றியை பெறுமே என்றால் ஜெயலலிதா போல அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதிமுக தனித்து நின்றார்கள். எந்த கூட்டணியும் வேண்டாம்பா, தனித்து நிற்கிறேன் என்று நின்று ஒரு தம்பிங் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறுதி பெரும்பான்மையில அந்த அம்மா வெற்றி பெற்றாங்க. அதுபோன்று திமுக செய்ய வேண்டியதுதானே. ஏன் திமுகவால் தனித்து நின்று 234 இடங்களில் 200 இடங்களில் வென்றிருக்க வேண்டியதானே. திமுக உண்மையிலேயே பெரிய சாதனைகள் செய்திருக்கிறது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்திருக்கிறது. இது ஒரு சோழ மன்னனுடைய ஆட்சியை வந்து மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்காருன்னா தனியா நிக்க வேண்டியதானே. எதற்காக இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளையும் அழைத்து ஆளுக்கு தலா ஒரு இடம் கொடுத்து கிட்டத்தட்ட வேட்பாளர் பட்டியலை விட திமுக கூட்டணி கட்சியினுடைய பட்டியல் பெரியதாக இருக்கிறது. ஆக அதே போல இறுதி நேரத்தில் பணத்தை எல்லாம் வாரி வாரி வழங்குகிறார்கள். அது மக்கள் பணத்தையும் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது இந்த 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 டிராமா எல்லாம் எதற்கு? இந்த நாடகம் எல்லாம் எதற்கு? ஆக திமுகவிற்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய சுய நம்பிக்கை இல்லை. நம்மால் தனித்து நின்று திமுக செய்த சாதனைகளுக்காக மிகப்பெரிய வெற்றியை 2026 பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட திமுகவிடம் கிடையாது. அதனாலதான் கூட்டணி பலம் என்பதாக பரப்புரை செஞ்சுட்டு இருக்குது. இருக்கிற கட்சிகளை எல்லாம் சேர்த்து கூட்டணியாக தம்மை இணைத்துக் கொண்டு தங்களுடைய ரயில் பெட்டியை வந்து ரயிலினுடைய பெட்டியின் நீளத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறது. பெட்டிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போறதை நம்ம பார்க்கிறோம். இது திமுகவிடம் உள்ள அந்த நம்பிக்கையற்ற தன்மையை தான் காமிக்குதுமா. கண்டிப்பா சார். நீங்க திமுக வந்து அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் இல்லைன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் வந்து சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் திமுக நாங்க கண்டிப்பா ஆட்சிக்கு வருவோம், அதற்குண்டான வேலைப்பாடுகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கூட்டணிக்குள்ள விரிசல் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா கூட்டணிக்குள்ள எந்த விரிசலும் இல்லை, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒரு சின்ன சின்ன முரண்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த முரண்களும் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்களே சார். அதற்கு இணங்க தான் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. நீங்க இப்ப ஓட்டு யாருக்கு போடுவாங்க? திமுகவுக்கு மட்டுமா மக்கள் ஓட்டு போடுறாங்க? இவர்கள் கூட்டணி கட்சிகள் இணைப்பதற்கு காரணம் அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு 4 விழுக்காடு, 2 விழுக்காடு, 1 விழுக்காடு, 0.5 விழுக்காடு என்றெல்லாம் வாக்குகள் இருக்கிற எல்லா வாக்குகளையும் இப்ப ஒண்ணு சேர்த்துறாங்க. நம்ம வீட்டுல வந்து நல்லா பாருங்க, நம்ம கடைசி நேரத்துல நம்மகிட்ட வந்து பணப்பற்றாக்குறை வருது, ஒரு பெரிய செலவு வந்துருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுல அங்கங்க இருக்கக்கூடிய ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 50 ரூபாய் எல்லாத்தையும் நமக்கு வந்து தேடி பிடிச்சி பொறுக்கி எடுத்துதான் நம்ம வந்து ஒரு நிதி சேர்த்துவோம். அது போலதான் திமுக தற்பொழுது வந்து இந்த கூட்டணி கட்சிகள் அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கு. அவர்களுக்கு ஒரு பெரிய செலவு வந்துருச்சு. தன்னிடம் பெரிய பண கையிருப்பு இல்லை. அதனால இருக்கிற எல்லா வந்து உதிரி கட்சிகள், உதிரி காசுகளை எல்லாம் அது வந்து திரட்டி கொண்டு ஒரு பெரும் பணத்தை திரட்டி கொண்டு தேர்தலுக்கு வருகிறதுன்னு பார்க்கிறோம் நம்ம. அப்ப இதே வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறிகுறி. திமுகவிற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு தன்னம்பிக்கையாக தாமே நின்று தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை அதுக்கு கிடையாது. ஆக இது எல்லாமே ஒரு பொய் பரப்புரையா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனால் கள நிலவரம் எப்படி இருக்கு? நம்ம வந்து மீண்டும் மீண்டும் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இவங்க கூட்டணி வலுவா இருக்காங்க. அதிமுக கூட்டணி இல்ல. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. மக்கள் வெற்றி பெறுவதற்கு கூட்டணியை நம்பித்தான் வாக்களிப்பாங்கன்னு இல்ல. இப்ப திமுக மீது உள்ள அதிருப்தி, திமுகவோடு எப்பொழுதும் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய தொங்கு சதைகள் போல இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் மீதும் தான் அதிருப்தி இருக்கு. இப்ப அவர்கள் மீது வந்து எடுத்துக்காட்டா திமுக மேல மட்டும்தான் அதிருப்திங்க. காங்கிரஸுக்கு நாங்க வந்து வாக்குகள் அள்ளி கொடுப்போம் மக்கள் வாக்களிப்பாங்களா? இல்ல திமுக மேலதாங்க அதிருப்தி. விசிக அருமையா பண்ணிட்டு இருக்காங்க, விசிகாக நாங்க வாக்களிப்பாங்களா? இல்ல நீங்க வந்து இடதுசாரிகள் திமுக ஸ்டாலின் தாங்க சரியில்லை, இடதுசாரிகள் மிக அருமையா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த 2 இடதுசாரிகளுக்காக நாங்க வாக்களிக்க போறாங்களா என்ன மக்கள்? கிடையாது.
ஒட்டுமொத்தமாக விசிக அல்லது கூட்டணி கட்சிகள் தேமுதிக யார் திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் அதை திமுகவாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள். திமுகவின் மீதான அதிருப்தி இந்த கட்சிகள் மீதும் அந்த அதிருப்தி தான், அதே அளவு அதிருப்தி தான் இருக்கும். இந்த பார்வையில பத்திரிகை ஊடகங்கள் பார்க்க விடாம, மக்கள் பார்க்க விடாம, திமுக ஆதரவு பத்திரிகை ஊடகங்களும் அவருடைய தலைவர்களும் ஒரு பொய்யான பிம்பத்தை தான் கட்டமைச்சிட்டு இருக்காங்க பார்க்கிறோம். அப்படியே இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க தாண்டி அதெல்லாம் சொல்வது கூட சரி என்றாலும் கூட திமுகவிற்கு இந்த தேர்தல் அவ்வளவு எளிதான தேர்தல் அல்ல, சுலபமான வெற்றி பெறக்கூடிய தேர்தல் அல்ல, மிக டஃப்பான தேர்தல் அப்படிங்கிறத இது எத்தனை செயல்பாடுகளும் காண்பிக்குது. கடந்த 2021 நீங்க அதிமுக பிஜேபி உள்ள வந்துரும் தோழர், அதனால அதிமுக ஓட்டு போடாதீங்க, திமுக ஓட்டு போடுங்க என்று பரப்புரை செஞ்சாங்க. அப்போ இந்த ஆன்டி பிஜேபி என்கிற ஒரு அலை பெரிய அலையா இருந்ததுனால அது திமுகவிற்கு சாதகமாக இருந்தது. ஆனால் அப்பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு வேறுபாடு வெறும் 5 விழுக்காடு தான். அப்ப வெறும் 5 விழுக்காடு தான் வேறுபாடு இருக்கும் பொழுது, இப்பொழுது திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு தமிழ்நாட்டுல. சட்டம் ஒழுங்கு, போதை மருந்து பழக்க வழக்கம், நடமாட்டம் என்பது பெரிய அளவுல துயரமா இருக்கு. 2வது அந்த ஆன்டி பிஜேபி என்கிற அந்த பழைய ஒரு அலையும் மாறி இப்பொழுது பிஜேபிக்கான எதிர்ப்பதை குறைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆக இதெல்லாம் தான் கலங்கலவரமாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது திமுகவிற்கு நிச்சயமாக இது ஒரு எளிதான தேர்தலாக இருக்க போவதே இல்லை. இது வேணா நம்ம எழுதியே கொடுத்துடலாம் நாம. எனவே இவர்கள் சொல்வதைப் போல, இந்த பத்திரிகை ஊடகங்கள் சொல்வதைப் போல அவ்வளவு எளிதான தேர்தலாக திமுகவுக்கு இருக்காது. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் 2026 தேர்தல் களத்துல எந்த மாதிரி எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.